கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு அனுகூலங்களை காண்பித்து அருளுகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் மத்தியில் போராடி கொண்டு கடந்து போகிற வேளைகளில் சோர்வுகளும் பலவீனங்களும் செயலற்று போன நிலையிலும் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் நாம் சகித்தும் தாங்கியும் கடந்து செல்லுகிற கிருபையை கர்த்தர் தருகின்றார். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் தருகிறது. இந்த நம்பிக்கைதான் ஒவ்வொருவரையும் தேவனோடு கிட்டி சேர வைக்கின்றது. ஆகவே உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், தாவீது சொல்லுவது போல, உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்தி சொல்லுவது போல் இன்றைக்கு உங்களின் உறவும் வலுவடையும்படி கர்த்தர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காண்பித்து வழி நடத்திட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தருகிற விதத்தை குறித்து தியானிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்ப்போமானால், எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் நாட்கள் குறிக்கப்பட்டு இனி அவர் பிழைக்க மாட்டார் என்ற நிலையில் எல்லா வைத்தியர்களினாலும் கைவிடப்பட்டவராய், தன் குடும்பத்தாரால் தன் மரண சடங்குகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவராய் காணப்படுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவால் தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டது. எசேக்கியா மரிக்கப் போவது உறுதி என்ற நிலையில் தன் ஆத்துமா நம்பிக்கையோடு கர்த்தரை தேடினது, உறுதியாய் வாஞ்சித்தது. கர்த்தர் தன்னை கைவிடார் என்ற விசுவாசம் அந்த கடைசி நொடி பொழுதிலும் கர்த்தர் மீது கொண்ட அசைக்க முடியாத நிலையான நம்பிக்கை கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவனாயும் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரானபடியினால் மரணம் நிச்சயம் என்று சொன்ன தீர்க்கதரிசியின் வாயினாலேயே, இதோ உன் நாட்களோடே 15 வருடம் கூட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினதோடு இல்லாமல் கர்த்தர் அதை உறுதி செய்யும்படி எசேக்கியாவிற்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிக்க செய்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கையில் அங்கே சூரிய கடியாரத்தில் 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்று தாம் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு கர்த்தரால் எசேக்கியாவிற்கு அடையாளமாய் இருக்கும் என்று கூறுவதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் பலரும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நிமித்தமாய் கடினமான பாதையில் சென்று கொண்டு இருக்கலாம். சிலர் தீராத வியாதியினால் விடுதலையாக முடியாமலும், பாவசாப கட்டுக்கள், பற்றாக்குறைகள், மருத்துவர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட கடைசி மணித்துளிகள், தடைகள், சமாதான குறைவுகள், பலவீனங்கள், ஆசீர்வாதங்கள், நம்பிக்கைகளுக்கு தடைகள், இப்படியாக ஒவ்வொருவரும் கடந்து போகிற கண்ணீரின் பாதைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார். ஒரு புதிய பாதையை திறக்கின்றார். உங்களின் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான பலனை, நன்மைகளை காணச் செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு உங்களின் ஜெபங்களுக்கு கர்த்தர் அனுகூலமான அடையாளங்களை காணச் செய்கின்றார். எசேக்கியாவின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மரணத்திற்கு ஏதுவாக இருந்தாலும் பரிபூரண ஜீவனை தருகிற தேவனை நோக்கி பார்த்து நல்ல பதிலை பெற்றுக்கொண்டார்.
சங்கீதக்காரன் தாவீது 18வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், மரணக்கட்டுகள் சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் பயப்படுத்தியது, பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் விழுந்தது. அப்பொழுது அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டார். அவர் சந்நிதியில் என் சத்தம் எட்டிற்று என்று. இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களின் சத்தத்தை கேட்டு அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து நல்ல பதிலை பெற்று தருகிறார். அடையாளங்களை காணும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகிறது, சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டிராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியாய் மாற்றியதை குறித்து தியானிப்போம், பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அன்னாள் நீண்ட நாட்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள். இதனால் அவள் தன் நாச்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியிலும் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், காயப்பட்டவளாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர்சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசிர்வதித்து கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதையும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள், தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலையும் கேட்டு பதில் செய்கின்றார். ஜீவ நீரூற்றை வனாந்தரத்திலே உண்டு பண்ணுகின்றார்.
உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்தரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்தர சூழ்நிலைகள் இன்றைக்கு கர்த்தர் தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் இடைபடுகின்றார். எவைகளெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதியாக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சியை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.